ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் ஆட்டோமேட்டிக் பேக்கப் வந்து எனேபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேக்கப் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃபோனில் என்னென்ன ஃபோட்டோஸ் வருதோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் பேக்கப் ஆகிட்டே இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்டு நிறைய வேஸ்ட் ஆகும், இல்லை தேவையில்லாத ஃபோட்டோஸை பேக்கப் எடுக்கும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டோரேஜ் வந்து சீக்கிரம் ஃபில் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ பேக்கப் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க சரியா. ரைட் சைடு டாப்பில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பேக்கப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கீழே எனக்கு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் பேக்கப்னு இருக்கா. ஸோ ஒருவேளை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். டேர்ன் ஆன் பேக்கப் இருக்குது. ஸோ இப்போ ஆனில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கா பேக்கப்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கப் இஸ் ஆன் கொடுத்துட்டு பேக்கப் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆன் திஸ் டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்கா. இதை வந்து இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணணும். இப்படி ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெட்டர். ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பேக்கப் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணி வச்சிட்டா என்னோடய ஃபோட்டோஸ் வந்து பேக்கப் இல்லாமல் இருக்கும், திடீர்னு டெலிட் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்களே வந்துட்டு மேனுவலாக இந்த மாதிரி கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணிவிட்டு சரியா ஃபோட்டோஸில் இருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் கலெக்ஷன்ஸ்னு இருக்கும். கலெக்ஷன் போயிருங்க. கலெக்ஷன் போனீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆன் திஸ் டிவைஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஆன் திஸ் டிவைஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரியா. ஸோ இதில் எந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே இருக்க ஃபைல்ஸை வந்து உங்களுக்கு பேக்கப் வேணும், முக்கியமான ஃபைல்ஸ் எனக்கு பேக்கப் எப்பயுமே இருக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி நீங்கள் மேனுவலாக பேக்கப் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். டவுன்லோட்ஸில் போயிட்டு இப்போ இந்த குக்கு எஃப்எம்னு இந்த ஃபோட்டோஸ் இருக்குது, எனக்கு இது இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னா இந்த ஃபோட்டோஸை லாங் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகிருதா. ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணி பேக்கப் நவுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து இப்போ பேக்கப் ஆகிரும் கூகுள் ஃபோட்டோஸில். ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகிட்டுருக்கு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பேக்கப் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பேக்கப் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கப் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக் பேக்கப்பில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.